வருகிற 26 சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய அன்பு தம்பி தலைமை நிலைய செயலர் திருவள்ளூர் மாவட்டத்திலே தம்பி செந்தில் அவர்கள் என் தம்பி செந்தில் அவர்கள் விவசாயி சின்னத்திலே அந்த திருத்தணி தொகுதியில் என்னுடைய தம்பி சந்திரன் அவர்கள் விவசாயி சின்னத்திலே வேட்பாளராக போட்டியிடுகிறார். என் அன்பு சொந்தங்கள், நாம் தமிழர் கட்சியின் வெற்றியாக பார்க்காமல் தமிழ் பேரினத்தின் வெற்றி, அரசியல் மாற்றத்திற்கான வெற்றி, எளிய மக்கள் அவர்களுக்கான அதிகாரத்திற்கான வெற்றி என்று நினைவில் வைத்துக்கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடல்ல, சுடுகாடு. விவசாயிக்கு வாக்களியுங்கள், அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாம். இல்லை, இது முதல்ல அண்ணன் வந்து என்னை நம்பி ஒரு வேட்பாளராக அறிவிச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. எதிர்பார்த்ததான்னா ஏற்கனவே நான் 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் 21 வேறு ஆட்கள் தான் போட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொண்டோம். எல்லாம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்ருக்கோம். அதனால் 26 அண்ணன் யார் சொல்கிறாரோ அவங்களுக்கு வேலை செய்வோம் தான் இருந்தோம். அண்ணன் இப்போ சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. சரிண்ணா, இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை சதவீதம் நிறைவேற்றிருக்காங்க? இல்லை, அவங்க இப்போ திமுகவோட பொதுவான வாக்குறுதிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயே வந்து அவங்க கொடுத்ததை அவங்களே மறந்துட்டாங்க. ஒரு சிலது வந்து நாங்கள் எப்போ சொன்னோன்னு அவங்க அமைச்சர்களே கேட்குறத நம்ம பார்க்குறோம். எங்கள் தொகுதியில் பெருசாக ஒரு திமுக சொன்ன அந்த பொதுவான வாக்குறுதியை தாண்டி தொகுதிக்கான எந்த வாக்குறுதியும் இல்லை. ஒரு 2-3 பஸ் ஸ்டாண்டு கட்டியிருப்பார். அதில் ஒரு படம் வச்சுருப்பாரு, பெருசாக லைட் போட்டிருப்பாரு. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு நல்லா இருக்காது. அந்த சாலையை வந்து சரியாக போட்டிருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு வெற்று வாக்குறுதி, ஒரு கவர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றிட்டு ஒரு பெரிய லைட் ஒன்று போட்டு அது பக்கத்தில் ஒரு போர்டு வச்சு இவங்க தான் இது இத்தனை லட்சம் ஆச்சு, இவர் தான் இது செஞ்சார், அப்படி வேணால் செஞ்சுருக்காங்களே ஒழிய மற்றபடி எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றல. அதிகமாக இப்போ மணல்லாம் அள்ள மாட்டோம், ஏரி குளங்கள்லாம் தூர் வருவோம், இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யலை இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு என்னென்ன பிரச்சனைகள்? இங்கே வந்து விவசாய நிலங்கள் இங்கே வந்து விவசாய நிலங்கள் முழுசாக வந்து அழிக்கப்பட்டே வருது. அதுக்கப்புறம் எல்லா ஏரிகள்லேயும் ஆற்றுப்படுகைகளிலும் மணல்கள் வந்து தொடர்ச்சியாக அள்ளப்படுது. அப்புறம் சாலை சரியில்லை. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி மருத்துவமனைனா திருவள்ளூர் தான் வரணும். இவ்வளோ தூரத்துலேருந்து எல்லா மற்ற ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், அது முழு பராமரிப்புலையோ அந்த மாதிரி இல்லை. இப்போ கல்வி நிலையங்களில் அந்த கல்வி தரம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லாதனால தான் இந்த ஆட்சியாளர் இருக்கார்ல, இப்போ விஜி ராஜேந்திரன் தான் இப்போது இங்கே எம்எல்ஏவாக இருக்கார். அவரே கல்வி நிறுவனங்களில் வச்சுருக்காரு, தனியார் கல்வி நிறுவனங்கள். இது மாதிரி தனியார் கல்வி நிறுவனங்களில் வந்து இங்கே அதிகமாகிட்டே போதே ஒழிய அரசு கல்வி நிறுவனங்கள், அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகளோட தரம் வந்து எதுவும் உயர்ந்த மாதிரி தெரியல. மருத்துவமனையோட தரமும் உயர்ந்த மாதிரி. இப்போ தான் புதுசாக மருத்துவமனை கட்டியிருக்காங்க. அந்த மருத்துவமனை தான் இப்போது இயங்கிட்டு இருக்குது. ஆனால் சுகாதார நிலையங்கள் உள்ளே இருக்கிற கிராமத்துக்குள்ளே இருக்கிற சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தரம் குறைவாக தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் தான் அடிப்படையாக மக்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் இதுவாக தான் இருக்குது. நாங்கள் டிஎம்கே ஏடிஎம்கேவோட தலைவர்கள் இருக்கும்போதே தான் தேர்தலில் போட்டிட்டோம். நாங்கள் எந்த கட்சியும் ஒழிக்க வந்தவர்கள் இல்லை, யாரையும் வந்து எதிர்க்க வந்தவர்கள் இல்லை. நாங்கள் என் மக்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. இந்த ஆட்சியாளர்கள் என் மக்களை வந்து சுரண்டி கொடுக்குறாங்க, இருக்கிற வளங்களை விற்கிறாங்க. அது அடுத்த தலைமுறை இங்கே வாழ முடியாத நிலைமைக்கு இந்த நிலத்தை மாற்றுறாங்க. இதை எதிர்த்து இதெல்லாம் சரி பண்ண முடியாதான்னு சொல்லி படித்த இளைஞர்கள் களத்தில் நின்று மக்கள்கிட்ட வாக்கு கேட்க வந்த வழியை நாங்கள் யாரையும் வந்து எதிர்க்கணும், இவர் அழிச்சிடணும், இவர் ஒழிச்சிடணும், அதெல்லாம் எங்களோட இது இல்லை. அதனால் திமுக பயப்படுதுன்னா அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பில்லை. திமுகவை பார்த்தே பயப்பில்லை. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ₹1 இப்போ பணம் எந்த வாக்காளருக்கும் எந்த தேர்தலையும் கொடுக்கல. ஆனாலும் மக்கள் எங்களை வந்து தமிழ்நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிருக்காங்க. அப்போ மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு இருக்குது. நாங்கள் இன்னும் நம்பிக்கையை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம்.
அப்போ மக்களுக்கு இன்னும் நெருக்கமாக போய் அவங்களோட சிக்கல்களில் கலந்துக்கிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். அது இந்த தேர்தலில் கட்டாயம் செய்வோம். அந்த விஜய் சொன்ன விஷயம் எப்படி பார்க்குறீங்க? என்னோட முகத்துக்காக வாக்கு செலுத்துங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் நான் தான் அதுக்கு நிக்கிறேன். அவர் வந்து நடிகராக இருந்தவர், நடித்து அந்த படத்துக்காக மக்கள் கூடி படம் பார்த்து இப்படியே அவர் பொதுமக்களே இப்படி தான் அணுகியிருக்காரு. இதை தாண்டி அவர் எந்த விஷயத்துலையும் போய் நேரடியாக இப்போ ஒரு ஒரு ஊரில் தண்ணி வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, அந்த ஊர் மக்களோட இறங்கி நின்று அவங்களுக்கு எதுவும் பண்ணதில்லை. 2015 சென்னை முழுக்க வெள்ளம் வந்துச்சு. நான் அண்ணன் எல்லாருமே போயிட்டு சாக்கடை முதற்கொண்டு உள்ளே இறங்கி மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் உணவு கொடுத்துருக்கோம், காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி அவர் இறங்கினதில்லை. அவருக்கு வந்து சினிமாவில் முகத்தை பார்த்தா கைத்தட்டுறான்ல, அப்போது என் முகம் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குது, அப்போது என் முகத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. அது சினிமா வேறு, அரசியல் வேறு. அது வந்து 26 தேர்தல் முடிவில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.